திங்கர் சாம்ஸ் வழங்கும் சேஞ்ச் மேக்கிங் தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திங்கர் சாம்ஸின் நோக்கம் தங்களுடன் இருக்கும் ஏடிஎல் மாணவர்களுக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு தலைப்புகள் குறித்து கல்வி வழங்குவதாகும். இந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக திங்கர் சாம்ஸ் திங்கரிங், பிரச்சினை தீர்வு, புதுமை, தொழில் முனைவு மற்றும் சேஞ்ச் மேக்கிங் போன்ற தலைப்புகளில் பல மைக்ரோலர்னிங் மாடியூல்களை வழங்குகின்றனர். இந்த 10 பகுதிகளைக் கொண்ட வீடியோ தொடரில் திங்கர் சாம்ஸ் சேஞ்ச் மேக்கிங்கின் அடிப்படை கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள உதவுவதுடன் நீங்களும் எப்படி ஒரு சேஞ்ச் மேக்கராக மாறலாம் என்பதையும் விளக்குகின்றனர். ஒவ்வொரு வீடியோவும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை நீளமாக இருக்கும். மேலும் நீங்கள் கற்றவற்றை நடைமுறையில் பயன்படுத்த ஒரு சேஞ்ச் மேக்கிங் சவாலும் இதில் இடம்பெறும். இப்போது மேலும் தாமதிக்காமல் எபிசோட் 10 ஐ தொடங்கலாம். இதை வழங்குவது திங்கர் சாம் வித்யா சர்மா, டெல்லியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி மற்றும் தானம் ஒரு சேஞ்ச் மேக்கர் ஆவார். கற்கும் ஆர்வலர்களே, உங்க எல்லாரையும் மறுபடியும் இந்த ஆழ்ந்த அலசல்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. ஆமா, இன்னைக்கு நம்ம வித்யா சர்மா எழுதிய சேஞ்ச் மேக்கர் கைட் அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அதாவது மாற்றத்தை உருவாக்குபவர்களுக்கான வழிகாட்டி. கரெக்ட். நீங்க இதை கேட்கும்போது நினைப்பீங்க, சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னா நம்ம பெரியவங்களாகணும், இல்லைன்னா கையில நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக அலசுவோம். நீங்க இப்ப இருக்கிற வயசுலயே எந்த ஒரு பெரிய பின்புலமும் இல்லாம எப்படி ஒரு சின்ன பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கலான ஆக்ஷன் பிளான் தான் இந்த ஆவணம். இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்க உங்க ஐடியாவை எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க என்பதுதான். அதாவது அதை எப்படி ஒரு கதையாக சொல்வது அப்படிங்கிற கலை. அந்த கதை சொல்லும் கலை, ஸ்டோரி டெல்லிங். பாத்தீங்கன்னா இதுல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு அப்படின்னு வித்யா சர்மா சொல்றாங்க. ஆமா, முதல் தூண் பிரச்சனை, அதற்கான காரணம். அதாவது த வை. இப்போ ஒரு பிரச்சனைய போய் நாம அதிகாரிகிட்டயோ இல்ல ஃபண்டிங் தர்றவங்க கிட்டயோ ஒரு டேட்டாவா இல்ல புள்ளி விவரமா சொன்னா அவங்க பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் கிடைக்காது. எக்ஸாக்ட்லி. அதனால அந்த பிரச்சனைய ஒரு காட்சியா பார்வையாளர்கள் மனசுல உருவாக்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்க ஊர்ல பல மாணவர்களுக்கு புத்தகங்கள் இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்றதை விட, அதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு முக்கியமான தேர்வுக்கு படிக்க நினைக்கிற ஒரு மாணவனை கற்பனை செஞ்சு பாருங்க. நாளைக்கு எக்ஸாம், ஆனா வீட்ல படிக்க சரியான புத்தகம் இல்ல. அந்த நேரத்துல அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? மத்தவங்கள விட நாம பின்தங்கிட்டோமோ அப்படிங்கிற அந்த மன அழுத்தம், அந்த தாழ்வு மனப்பான்மை, இதை கேக்குறவங்க மனசுல ஒரு காட்சியா நீங்க மாத்தணும். அந்த பச்சாதாபம் உருவானால்தான் மக்கள் உங்க ஐடியாவை காது கொடுத்து கேட்பார்கள். இதுதான் அந்த முதல் தூண். கரெக்ட். இதுக்கப்புறம் 2வது தூண், இது ரொம்ப முக்கியம். அந்த பொறி, அதாவது ஸ்பார்க். இது ஒரு திருப்புமுனை. நீங்க வெறும் ஒரு சிந்தனையாளர் மட்டுமல்ல, களத்தில் இறங்கி செயல்படுபவர் என்பதை காட்டும் தருணம். அந்த ஸ்பார்க்குங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. கண்டிப்பா இல்ல. அது ஒரு சின்ன சம்பவமா கூட இருக்கலாம். இந்த ஆவணத்துல வர்ற ரோஹன் அப்படிங்கிற மாணவனோட கதையை பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா புரியும். ஆமா, அந்த ரோஹன் கதை. ரோஹன் தினமும் பள்ளிக்கு போற வழியில ஒரு பரபரப்பான சாலை இருக்கு. ஒரு நாள் ஒரு முதியவர் அந்த சாலையை கடக்க முடியாம ரொம்பவும் சிரமப்படுறத அவன் பாக்குறான். பல பேர் அதை பார்த்துக்கிட்டே தான் கடந்து போயிருப்பாங்க, யாராவது சரி பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு. உண்மைதான். ஆனா ரோஹனுக்கு அந்த இடத்துல ஒரு பொறி தட்டுகிறது. இதுக்கு மேல இதை எப்படியே விடக்கூடாது அப்படின்னு அவன் முடிவெடுக்கிறான். அந்த ஒரு சாதாரண தருணம் தான் பின்னாடி அந்த பகுதியில ஒரு பாதுகாப்பான பாதசாரி கடக்கும் பாதையை உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமா மாறுச்சு. இந்த பொறி ஒரு சாதாரண உரையாடலாகவோ அல்லது ஒரு ஆசிரியரின் கேள்வியாகவோ கூட இருக்கலாம். ஆனா அது உங்களை தூங்க விடாம செய்யணும். இப்போ அந்த பொறி வந்தாச்சு, அடுத்து என்ன பண்றது? இங்கதான் 3வது தூண் வருது, செயல், அதாவது ஆக்ஷன். மத்தவங்க அனுமதிக்காக காத்துட்டு இருக்க கூடாது. கரெக்ட். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு பொறி வந்த அப்புறம் நீங்க எடுத்த ஒரு சின்ன ரிஸ்க் என்ன? அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம களத்துல இறங்கி ஒரு மாதிரி உருவமைப்பை செஞ்சு காட்டணும். அதாவது ஒரு புரோட்டோடைப். புரோட்டோடைப் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ லேப்ல உட்காந்து எலக்ட்ரானிக்ஸ் வச்சு செய்யறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் பண்றதோ இல்ல நண்பர்களை சேர்த்துக்கிட்டு போய் ஒரு சின்ன தூய்மை பணி செய்யறதோ கூட ஒரு ஆக்ஷன் தான்.
ரோஹன் கூட முதல்ல செஞ்சது என்னவென்றால் அவனோட நண்பர்களை ஒருங்கிணைத்து அந்த சாலையின் ஓரத்தில் நின்று ஒரு விழிப்புணர்வு பதாகை ஏந்தி நின்றதுதான். ஆமா, அது ரொம்ப சின்ன முதல் படிதான். ஆனா அதுதான் அவங்க மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குச்சு. சரி, 4வது தூண் என்ன? 4வது தூண் தாக்கம், இம்பாக்ட். இந்த இடத்துல தான் நாம நிறைய தப்பு பண்ணுவோம். ஒரு 10,000 பேர் என் போஸ்ட பார்த்தாங்க அப்படிங்கிறது தாக்கம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. தாக்கம் என்பது அந்த பெரிய எண்களில் இல்ல. உண்மையான தாக்கம் என்பது தரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒரு 10 மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி இப்போ அவங்க வகுப்பறையில எந்த தயக்கமும் இல்லாம முன்னாடி கேள்வி கேக்குறாங்க, அவங்களோட கிரேடுகள் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான தாக்கம். கண்கூடான முடிவுகள், பணம் மிச்சமானதா அல்லது அந்த பள்ளி பாதுகாப்பானதா மாறியதா என்பது போன்ற விஷயங்களை பகிர வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த கதையை சொல்லும்போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். புகைப்படங்கள், வீடியோக்கள் இதையெல்லாம் பயன்படுத்தணும். ஆமா, பயனடைந்தவர்களின் உண்மையான கருத்துக்களை அப்படியே கூறுவது இன்னும் சிறப்பு. அப்புறம் யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கதைய மாத்தி சொல்லணும். ரொம்ப சிக்கலான வார்த்தைகளை, அதாவது ஜார்கன் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் கதையை ஒரு முழுமையான வடிவத்திற்கு கொண்டு வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு முரண்பாடு இருக்கிறது. முரண்பாடா? என்ன அது? அதைத்தான் அகத்தூண்டல் இடைவெளி என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இன்ஸ்பிரேஷன் கேப். ஓ, அந்த பெரிய ஐடியாவுக்காக காத்திருக்கிறது. ஐடியா வந்தால்தான் தொடங்குவேன் என்று தயங்குகிறார்கள். இதுதான் அந்த அகத்தூண்டல் இடைவெளி. இது ஒரு தப்பான அணுகுமுறை இல்லையா? ரொம்பவே தப்பான அணுகுமுறை. ஏன்னா உலகத்தை மாத்திர பெரிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதாரண இடத்துல இருந்து தான் தொடங்கும். உங்க தெருவுல இருக்கிற ஒரு குப்பையை எடுக்கிறதுல இருந்தோ இல்ல ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல இருந்தும் தான் அந்த பெரிய மாற்றங்கள் முளைக்கின்றன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அப்படி தொடங்குறதுக்கு சில அடிப்படை திறன்கள் வேண்டும். ஒரு சமூக மாற்றுனருக்கு தேவையான 5 முக்கிய திறன்களை இந்த ஆவணம் பட்டியலிடுகிறது. ஆமா, அந்த 5 ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல பச்சாதாபம், எம்பதி, மத்தவங்க இடத்துல இருந்து பிரச்சனையை பார்க்கறது. 2வது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், உங்க ஐடியாவை எப்படி தெளிவாக சொல்கிறீர்கள் என்பது. 3வது ஒத்துழைப்பு, கொலாபரேஷன். ஒரு டீமா எப்படி எல்லாரும் இணைச்சு வேலை செய்றோம் அப்படிங்கிறது. 4வது மீள்திறன், ரெசிலியன்ஸ், அதாவது தோல்விகளை சந்திக்கும் போது துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து வருவது. ஆமா, அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. 5வது படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. குறைவான வளங்களை வச்சு எப்படி புதுசா யோசிக்கிறோங்கிறது. இந்த திறன்களை வளர்த்து கொள்ளும் போது சில சவால்களும் வரலாம். குறிப்பாக தோல்வி பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இதை எப்படி கடக்கிறது? ரொம்ப சுலபம். சிறியதாக தொடங்குங்கள். தவறுகள் பாடங்கள் தானே தவிர முடிவுகள் அல்ல என்பதை மனதளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆதரவின்மை ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் ஆசிரியர்கள் அல்லது நண்பர்களை அணுகி உங்களுக்கான ஒரு சிறிய ஆதரவு வட்டத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்புறம் வளங்கள் பற்றாக்குறை இருக்கும், பணம் இருக்காது. அதுக்கு இலவசமா கிடைக்கிற ஆன்லைன் கருவிகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். நேர மேலாண்மை தான் மாணவர்களுக்கு ஒரு பெரும் சவால். பள்ளி படிப்பிற்கும் திட்டத்திற்கும் இடையே எப்படி நேரத்தை பிரிப்பது என்று. அதுக்கு பெரிய இலக்குகளை சின்ன சின்ன யதார்த்தமான இலக்குகளா உடைக்கணும். தினமும் ஒரு 15 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனா போதும். ஆமா, இப்படி சிறிய படிகளாக வைக்கும்போது அது ஒரு பெரிய சுமையாவே தெரியாது. சரி, இப்போ ஸ்கில்ஸ் வந்தாச்சு, ஐடியா இருக்கு, களத்திலையும் இறங்கிட்டோம். அடுத்தது என்ன? சும்மா வீட்ல உட்காந்துக்க முடியுமா? அங்கதான் போட்டிகள் மற்றும் விருதுகளின் பங்கு வருகிறது. கரெக்ட். இது ரொம்ப உற்சாகமான ஒரு பகுதி. குறிப்பா மாணவர்களுக்காக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் காத்திருக்கு. இந்தியாவில் இருக்கும் சிறந்த திட்டங்களுக்கு என்று அடல் டிங்கர்பிரினியூர் மற்றும் ஸ்கூல் இன்னோவேஷன் மாரத்தான் போன்ற போட்டிகள் உள்ளன. அப்புறம் தொழில் தொடங்குவதற்கான ஒரு சிறந்த தளமா யூத் ஐடியா தான் இருக்கு. சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி சார்ந்த ஐடியாஸ்க்கு கூகுள் சயின்ஸ் ஃபேர், அப்புறம் கான்ராட் சேலஞ்ச் இருக்கு. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக நாம் ஹல்ட் பிரைஸ் பற்றி பேசியே ஆக வேண்டும். ஆமா, அத மாணவர்களுக்கான நோபல் பரிசுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு ஐடியாவை மட்டும் அங்க சொல்ல போறதில்ல. காலநிலை மாற்றம், வருவாய் போன்ற பெரிய உலகளாவிய பிரச்சனைகளை தீர்க்க உங்களிடம் ஒரு திட்டம் இருந்தால் அதற்கு $1 மில்லியன் அளவில் அவர்கள் நிதி வழங்குகிறார்கள். வாவ், $1 மில்லியன்! அது ஒரு சாதாரண மாணவனை உலகளாவிய ஒரு ஆளுமையா மாத்திர மேடை. இது தவிர உலகின் மிகப்பெரிய அறிவியல் போட்டியான ரெஜெனரான் ISCF இருக்கு. மற்றும் அசோகா யூத் வெஞ்சர் என்ற உலகளாவிய சமூக மாற்றுனர்களுக்கான ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கிறது.
ஆனா இவ்ளோ போட்டிகளை பத்தி நாம பேசுறோம். இது வெறும் சர்டிபிகேட் வாங்கறதுக்கோ கோப்பைகளை சேகரிக்கிறதுக்கோ கிடையாது. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால், இந்த அங்கீகாரம் என்பது வெறும் கோப்பைகளுக்காக அல்ல, மாறாக உங்கள் தாக்கத்தை பெருக்குவதற்காக என்பதை புரிந்து கொள்ள முடியும். மல்டிப்ளையிங் இம்பாக்ட். இப்போ நீங்க டெட் இல்லனா டயானா அவார்டு மாதிரி ஒரு உயரிய விருதை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அல்லது நேஷனல் யூத் அவார்டு அல்லது 18 அண்டர் 18 விருதுகளை பெறும்போது உங்களுக்கான ஒரு நம்பகத்தன்மை அங்கு உருவாகிறது. அந்த கிரெடிபிலிட்டி தான் முதலீடாளர்கள் மற்றும் மென்டார்ஸ் கவனத்தை உங்க பக்கம் ஈர்க்கும். நேத்து உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. அதைவிட ஒரு ஆழமான விஷயம் என்னவென்றால், உங்களை பார்க்கும் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த மாணவரால் முடியும் என்றால் என்னாலும் முடியும் என்ற எண்ணத்தை அது விதைக்கிறது. கரெக்ட். இப்போ இந்த ஆவணத்துல கொடுத்திருக்கிற சில பிராக்டிக்கலான கருவிகள் பத்தி பாப்போம். இதெல்லாம் நீங்க செயல்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாம், திட்டமிடவும் செயல்படுத்தவும் ஏராளமான இலவச கருவிகள் உள்ளன. டிசைன் பண்றதுக்கு கேன்வா அல்லது ஃபிக்மா யூஸ் பண்ணலாம். பிளான் பண்றதுக்கு மைண்ட் மேப்ஸ் ரொம்ப உதவி செய்யும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள கோர்சேரா, கான் அகாடமி மற்றும் யுனிசெஃப் போன்ற தளங்களை பயன்படுத்தலாம். உங்க குழுவோட இணைந்து வேலை செய்ய கூகுள் டாக்ஸ், ட்ரெல்லோ அப்புறம் ஸ்லாக் பயன்படுத்தலாம். இது எல்லாமே இலவசம்தான். இந்த மென்பொருட்களை தாண்டி நீங்கள் உங்களுக்கென ஒரு சுய பரிசோதனை நாட்குறிப்பை வைத்திருக்க வேண்டும். ரிஃப்ளெக்ஷன் ஜர்னல். ஆமா, ஒவ்வொரு வாரமும் என்ன பிரச்சனைய கண்டேன், அதுக்காக நான் செயல்பட்டேனா, என் சிறிய வெற்றி என்ன அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இந்த பழக்கம் உங்களை எப்போதும் சரியான பாதையில் நிலைநிறுத்தும். சரி, இப்போ நாம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம். நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நோட் எடுத்துக்கோங்க, இல்ல உங்க மைண்ட்ல இதை யோசிங்க. இது ஒரு 6 படிக்கட்டு முறை. முதல் படி, உங்க பள்ளியிலோ அல்லது பகுதியிலோ உள்ள ஒரு சிறிய பிரச்சனையை ஒரு வரியில் எழுதுங்கள். 2வது படி, பொறி தருணம். அந்த பிரச்சனையை நீங்க உணர்ந்த அந்த சுவாரஸ்யமான நிமிடத்தை எழுதுங்க. 3வது செயல் திட்டம். மிக பெரிய திட்டமெல்லாம் வேண்டாம். நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு சிறிய முதல் படியை மட்டும் எழுதுங்கள். 4வது படி, தாக்கம். எந்த ஒரு சின்ன மாற்றம் நடந்தா அதை நீங்க வெற்றின்னு நினைப்பீங்க, அதை நோட் பண்ணுங்க. 5வது படி, கதையை உருவாக்குதல். இப்போது இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு 100 முதல் 150 வார்த்தைகளில் உங்கள் முதல் சமூக மாற்றுக் கதையை எழுதுங்கள். 6வது படி, பயிற்சி. நீங்க எழுதின அந்த கதைய உங்க நண்பர்களிடமோ குடும்பத்தினரிடமோ நம்பிக்கையுடனும் முகமலர்ச்சியுடனும் பேசி பழகுங்க. இதுதான் உங்க ஆக்ஷன் பிளான். நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் 8 இதுதான். நாம இவ்வளவு நேரம் விவாதிச்ச எல்லாமே உங்க மனசுல ஒரு தெளிவை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். ஒரு சமூக மாற்றுனரோட பயணம் 3 விஷயங்களை கொண்டது. முதலில் கதையை சொல்வது, பின்பு போட்டிகளில் பங்கேற்பது, 3வதாக அங்கீகாரம் பெறுவது. இவை 3ம் ஒன்றை ஒன்று வளர்க்கக்கூடியவை. நீங்க சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். இன்னிக்கே, இப்போவே சிறியதாக தொடங்குங்கள். விவாதிக்கப்பட்ட இந்த மூல கட்டுரையின் அடிப்படையில், ஆனால் அதற்கும் மேலான ஒரு ஆழமான கேள்வியை உங்களின் சிந்தனைக்கு விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். ஒரு சிறிய பிரச்சனைக்காக நீங்கள் எழுதும் அந்த 180 வார்த்தை கதை உங்கள் தெருவில் உள்ளவர்களை ஒன்றிணைத்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றால், இதே கதை சொல்லும் கலையை நாம் அனைவரும் சரியாக கற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? அது ஒரு பெரிய அலைய உருவாக்குமே. ஆம், நாளை உலகை அச்சுறுத்தும் பருவநிலை மாற்றம், வறுமை போன்ற மாபெரும் உலகளாவிய நெருக்கடிகளை தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக இது மாறாதா? உங்கள் முதல் கதையின் பொறி இன்று எங்கிருந்து தொடங்கப் போகிறது? இது ரொம்பவே ஆழமான சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. அந்த பொறி இன்று உங்களிலிருந்து தொடங்கட்டும். இந்த பயணத்தை நீங்கள் வெற்றிகரமாக தொடர எங்களது வாழ்த்துக்கள். இந்த ஆழ்ந்த அலசலில் இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.